வீட்லேயும் குழந்தைங்க இப்படி தான் பண்ணுறாங்களா? சாப்பிடவே மாட்றாங்களா? வாயில் எது வச்சாலும் துப்பிடுறாங்களா? அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சாலோ வயிற்றில் பூச்சி ஏதாவது இருந்தாலும் இந்த ரெமெடி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ரெமெடியை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சளியும் பிடிச்சிருக்கு, அதனால் எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா கற்பூரவள்ளி ரசம் தான் வச்சு கொடுக்க சொன்னாங்க அம்மா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு. கற்பூரவள்ளி இலையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், சுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் போடணும், ரொம்ப காரமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடாதீங்க. இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா 1.5 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கற்பூரவள்ளி இலை, கழுவி வச்ச இலை 4 இலை மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள், பட்டை, இதனோட 2 கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அரைச்சி சேர்த்தா அதோட சாறு நல்லா இறங்கும். இதில் சுத்தமான தண்ணி எடுத்து வச்சு அரைச்சி வச்சதை இதை கூட கலந்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். லைட்டாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ரசம்